முதல்ல நம்ம முன்னோர்கள்லாம் வந்து நாட்டு அத்திப்பழமும், நாட்டு அத்திப்பழம் வத்தலும் சாப்பிட்டுருந்தாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, சுப்பங்காய் வத்தல், அத்தி வத்தல், அப்பளம்லாம் அப்ப கிடையாது. ஒரு 40, 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்பளம்லாம் வசதியானவங்க வீட்ல தான் இருக்கும். அப்பலாம் வந்து இந்த அத்திக்காய் வத்தல், அ இத தான் எண்ணெயில பொரிச்சு சாப்பிடுவாங்க. அப்ப அத்திப்பழம் என்றால் என்ன? நாட்டு அத்திப்பழம் இந்த உடலில் என்ன செய்யும்? நாட்டு அத்திப்பழத்த சாப்பிட்டீங்கன்னா, முதல்ல அது இந்த உடலுக்குள்ள போய் முதல் வேலையை என்ன செய்யும்னா, உச்சி முதல் உள்ளங்கால் வரலும் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும். முதல் வேலை மலச்சிக்கல் தீரும். மலச்சிக்கல் தீர்ந்தாவே 60%, 70% சிக்கல் தீர்ந்துடும். இரண்டாவது செயல் என்ன செய்யும்னா, உச்சி முதல் உள்ளங்கால் வரலும் எங்க புண்ணு இருந்தாலும் அந்த புண்ணை அது ஆற்றும். அது வந்து 3வது என்ன செயல் செய்யும் அப்படின்னா, உடம்பில் ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தால் எல்லா மருத்துவருமே அத்திப்பழத்தை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஹீமோகுளோபினை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்போ அத்திப்பழம் வந்து உங்களுக்கு வந்து இது ஹீமோகுளோபின் 8 இருக்குன்னா, அத்திப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா 9 வரும். இன்னும் கொஞ்ச நாள்ல 10 வரும். 11, 12, 13 அப்படி வந்துரும். அதனால வந்து அடுத்து வந்து குழந்தை பிறப்புக்கு உதவி செய்யும். கண்டிப்பாக நீங்க வந்து அத்திப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா, ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கண்டிப்பாக நார்மல் டெலிவரி நடந்தே தீரும். அப்ப நீங்க அத்திப்பழத்தை சாப்பிடும் பொழுது ஹீமோகுளோபின் 13, 14 வந்துட்டாவே நார்மல் டெலிவரி நடக்கும். அடுத்து உயிரணுக்களை பெருக்கும். தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பிருக்கும். உயிரணுக்களை பெருக்கி உயிர் பவராக இருந்தனா, ஆண் உயிர் பவராக இருந்தால், பெண் உயிர் பவராக இருந்தால் ஆயுள் காலம் கூடும். நோய்களை குணப்படுத்தி ஆயுள் காலத்தை கூட்டும். நன்றி, மகிழ்ச்சி.